நான் வாசித்தது பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம், 2வது திருமடல் 11வது அதிகாரம். நம்மெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு, மறைக்கல்விலை சிறிய குழந்தைகளுக்கு மனப்பாட பகுதிகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்போம். மனப்பாட பகுதி 3வது வகுப்பு மனப்பாட பகுதி மறைக்கல்வி ஆசிரியர் சொல்லுவார்கள். மலைப்பொழிவு என்றால் 1 முதல் 12 வரை பேறு பெற்றோர் பகுதிகள். மனப்பாட பகுதி 3வது வகுப்புக்கு ஒவ்வொரு வருடமும் மனப்பாட பகுதி என்பது என்ன? இதுதான் மனப்பாட பகுதி. சந்தோஷம். ஆனால் அத்தோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் மனப்பாட பகுதிகளை கொடுத்தோம் என்றால் இன்றிலிருந்து இந்த பகுதியை நம்முடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனப்பாட பகுதியாக கொடுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்கள். எதற்காக? படித்து சொல்லுவதற்காக அல்ல, மாறாக வாழ்க்கை பாடமாக இது மாற வேண்டும் என்பதற்காக. மனப்பாடம் மட்டுமல்ல, வாழ்க்கை பாடம். நம்முடைய குழந்தைகள் இந்த பகுதியை கண்டிப்பாக படிக்க வேண்டும், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். உங்களோடு நான் இந்த பகுதியை வாசித்த பொழுது உண்மையிலே பல நேரங்களில் எனக்கே ஒரு அதிர்ச்சியாக, ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு வேதனைகளை எல்லாம் ஒரு அருள் பணியாளர் என்கின்ற முறையிலும், ஒரு குடும்ப தலைவி என்கின்ற முறையிலும் நாம் பட்டிருந்தோம் என்றால் கண்டிப்பாக முதல் 3 நாட்களுக்குள்ளாகவே நாம் சமாதி ஆயிருப்போம் அன்பார்ந்தவர்களே. யூதர்கள், அவர் சொல்லுகிறார், 5 முறைகள் யூதர்கள் 1 குறைய 40 முறை என்ன அடித்தார்கள். 5 முறைகள் யூதர்கள் 1 குறைய 40 முறை, அதாவது 39 முறை அடித்தார்கள். சாட்டையால் அடித்தார்கள். சும்மா அப்படி தடவி கொண்டு போவது அல்ல, தென்றல் காற்று போல வீசிக்கொண்டு போவது அல்ல, மாறாக சாட்டையால் அடித்தார்கள். அதை நான் யோசித்து படிக்கின்ற பொழுதே யோசித்து பார்த்தேன், வாசிக்கின்ற பொழுது யோசித்து பார்த்தேன். இதிலே ஒரு தடவையாவது பகுதி அடிகள் வருகின்ற பொழுது என்னால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. உடலளவு துன்பத்தை மட்டுமல்ல நான் இங்கே சொல்லவில்லை, அவர் பட்ட மன வேதனைகளை இன்றைய வாசகத்தினுடைய 2வது பகுதியாக கொடுக்கிறார். எப்படி என்றால், இந்த எல்லா துன்பங்களையும் தாண்டி என்னுடைய திருச்சபைகளை பற்றிய கவலை என்பது எனக்கு அதிகமாக இருந்தது என்று, என்னுடைய மக்களை பற்றிய கவலை எனக்கு அதிகமாக இருந்தது. ஆக அப்படியே பார்க்கின்ற பொழுது உடலளவு வேதனை, மனதளவு வேதனை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இந்த மனிதர் பவுலடியார் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அதுதான் திருச்சபையானது. இந்த 2 பேரையுமே இன்றைக்கு திரு தூதர்களாக மட்டுமல்ல, திருச்சபையினுடைய தூண்களாக கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களை. வெளியிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய வெளியிலும் சரி பீடத்திலும் சரி இந்த 2 பேர் இருக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு இவைகளை நாம் பாடமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பேதுருவை எடுத்துக்கொண்டோம் என்றால், பேதுருவினுடைய கைகளிலே சாவிகள் இருக்கின்றது. அடுத்தது இன்னொரு கையிலே சிலுவையானது தலைகீழாக இருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் நினைத்து விடக்கூடாதாக நேராக வைப்பதற்கு தவறிவிட்டார்களோ என்று. யாரும் இங்கு தவறவிடவில்லை, தவறும் செய்யவில்லை. மாறாக அதனை பார்க்கின்ற பொழுது மறைக்கல்வி ஆசிரியர்கள், இந்த பங்கு மக்களும் வருங்கால நம்முடைய இந்த குழந்தைகளுக்கு அதனை பாடமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி என்றால், தூய பேதுரு ஆண்டவர் இயேசுவுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், சாவை ஏற்றுக்கொண்டார், மறைசாட்சியாக வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு சிலுவை மரணம் பரிசாக கொடுக்கப்பட்ட பொழுது பேதுரு சொன்னார், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன், என்னுடைய தலைவனை நான் சிலுவையிலே நீங்கள் அறைந்து கொண்டீர்கள், ஆனால் நான் அது போன்று சிலுவையில் அறையப்படுவதற்கு தகுதியற்றவன். கண்டிப்பாக நான் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனால் ஒன்று, என்னுடைய தேவனை போன்று, என்னுடைய ஆண்டவரை போன்று, என்னுடைய தலைவரை போன்று, மை மாஸ்டர் இஸ் டிஃபரண்ட், என்னுடைய தலைவரை போன்று நான் அதே பாணியில் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவது நான் தகுதியற்றவன். அப்படி நான் செத்து போனேன் என்றால் எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆகிவிடும். எனவே சிலுவையில் அறைகிறீர்கள் என்றால் என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள். எனவேதான் ராயப்பருடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த திரு சிலுவையானது தலைகீழாக இருக்கிறது. வேதனைகள் பட்டார்கள், அந்த வேதனைகளை அர்த்தத்தோடு பட்டார்கள், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், தயங்கவில்லை. விருப்பப்பட்டு வேதனைகளை கேட்டார்கள், இஷ்டப்பட்டு துன்பங்களை கேட்டார்கள். இதுதான் நம்முடைய பாதுகாவல்களிடம் இருந்த வித்தியாசமான தன்மை. அடுத்து எடுத்துக்கொள்கின்ற பொழுது புனித பவுலடியாருடைய அந்த கைகளிலே வாழ் இருக்கின்றது. எதற்காக இந்த வாழ்? பவுலடியார் ஆண்டவர் இயேசுவுக்காக மறை சாட்சியாக சாக வேண்டும் என்று துடித்தார், செத்து போனார், அவரை கொண்டார்கள்.
ஆனால் அவர் எப்படி கொண்டார்கள் என்றால் அவருடைய அந்த கழுத்து பகுதியை வாள்களால் வெட்டி கொண்டார்கள். வெட்டப்பட்டதும் அவருடைய தலையானது 3 இடத்தில் துள்ளியது. ரோமையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த துள்ளி விழுந்த அந்த இடங்களில் இருந்து இப்பொழுதும் நீரூற்றானது, அன்று கிளம்பிய நீரூற்று இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, எதற்காக இந்த அடையாளங்களை நம்முடைய குழந்தைகள் பார்க்கின்ற பொழுது நினைத்து கொள்ளக்கூடாது இவர்கள் எல்லாம் ஏதோ மாட மாளிகையிலே கோபுரங்களிலே இருக்கக்கூடியவர்கள் என்று. கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் இதனை இருப்பதற்காக, இந்த நிலையை அடைவதற்காக அவர்கள் தாண்டிய அந்த பாதைகளும் பார்வைகளும் மிக மிக கடினமானவைகள், மிக மிக துன்பமானவைகள், மிக மிக போராட்டங்கள் நிறைந்தவைகள். எனவேதான் பவுலடியாருடைய பார்வையில் இன்றைக்கு போராட்டங்கள், அதாவது துன்பங்கள் என்றால் என்ன என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வீட்டிற்கு சென்றதும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்றைய இந்த பகுதியை மனப்பாடமாக காட்ட வேண்டும், ஆக்க வேண்டும் என்று. வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கை என்பதே போராட்டத்தில், துன்பத்தில் தான் ஆரம்பமாகிறது. தொடக்க நூலிலே கடவுள் ஆதி பெற்றோர்களை ஆசீர்வதிப்பதாக தெரிகிறது. ஆதி பெற்றோர்களை ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கடவுள் ஆதி பெற்றோர்களை சபித்தார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கு நான் எப்படி எடுத்துக்கொள்வேன் என்றால், நெகட்டிவாக, எதிர்மறையாக எடுப்பதை விட நேர்மறையாக எடுத்துக்கொள்வேன். நேர்மறையாக எடுத்துக்கொள்வதும், நேர்மறையாக வாழ்வதும், நேர்மறையாக சிந்திப்பதும் எனக்கு நன்றாக பிடிக்கும். எனவே என்னதான் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்களாக இருந்தாலும் நேர்மறையாக எடுத்துக்கொள்வேன். ஆதி பெற்றோர்களை கடவுள் ஆசீர்வதித்தாரா, சபித்தாரா? ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்தார்கள். கடைசியில் 2 பேருமே சந்தித்துக் கொள்கிறார்கள். சந்தித்து கொண்டு விட்ட பிறகு இந்த கடவுள் ஆதி பெற்றோர்களுக்கு சொல்கிறார், இதோ பார் ஆதாம், நீ நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த கஷ்டப்பட்டு உழைப்பாய். இது ஆசீர்வாதமா இல்லை என்றால் சாபமா? எடுத்துக்கொள்கின்ற விதத்தில் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, பெண்ணை பார்த்து சொல்கிறார், நீ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பேறு கால வேதனைகளை அனுபவிப்பாய். ஆசீர்வாதமா சாபமா? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நான் இதனை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், எதற்காக என்றால், இன்றைக்கு மனித வாழ்க்கையானது இப்படி இருக்கவில்லை என்றால், இப்படி வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவைகளிலே மனித வாழ்க்கை தொடங்கவில்லை என்றால் நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்திருப்போம் என்று சிந்திக்கவே என்னால் முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கிராமங்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஒரு சில பெண்கள் 90 வயது வரைக்கும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், 80 வயது வரைக்கும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களிடம் சென்று வேண்டாம். அந்த பெண்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களிலே பலரும் வாழ்க்கையிலே மிக மிக கஷ்டப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள். 30, 40, 50 வருடங்களுக்கு முன்பாக, இன்றைக்கு 80, 90 வயது உடைய நம்முடைய தாய்மார்கள், தந்தையர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 30, 40, 50 வருடங்களுக்குள்ளாக முன்பாக இந்த சரல் என்கின்ற ஊரானது எப்படி இருந்தது? சரல் மட்டுமல்ல, சுற்றுப்புற கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்லா கிராமங்களும் சரி, தமிழ்நாட்டினுடைய கிராமங்களும் சரி, நாம் எல்லாம் ஏறக்குறைய வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அன்பார்ந்தவர்களே, வறுமையில் வாழ்ந்தோம். ஆனால் அந்த வறுமை தான் இன்றைக்கு நமக்கு வாழ்வதற்கான ஒரு பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறது, வலிமையை கற்றுத்தந்திருக்கிறது, செழுமையை கற்றுத்தந்திருக்கிறது, உடல் அளவிலே பலத்தை தந்திருக்கிறது, உள்ளத்தளவிலே மன வலிமையை தந்திருக்கிறது. ஊர்களில் எடுத்துக்கொள்கின்ற பொழுது, கிராமங்களில் எடுத்துக்கொள்கின்ற பொழுது 10 குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள், 10 குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் 80, 90 வயது வரைக்கும் மிக 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 சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அறிவியல் படி, மீண்டும் சொல்கிறேன், அறிவியல் படி ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு பேறு காலமும், ஒவ்வொரு பிரசனமும் அது சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வருவது அவ்வளவு வேதனை. என்பார்ந்தவர்களே, இந்த ஏராளமான குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அறிவியல் படியும் உளவியல் படியும் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு முறையுமே அவர்கள் வாழ்க்கையினுடைய அப்படியே அந்த சாவு என்கின்ற அந்த நிலைமைக்கு போய் மீண்டும் உயிர் பெற்று வருகிறார்கள். அந்த ஒரு கடினமான ப்ராசஸ், அதில் ஒரு ப்ராசஸ் என்று சொல்லலாம். அந்த பேறுகால வேதனை, அந்த ப்ராசஸ் மீண்டும் மீண்டும் அவர்களை வலிமை இழக்க செய்வதில்லை, மாறாக என்ன செய்கிறது என்றால் வலிமை அடைய செய்கிறது, வலிமை அடைய செய்கிறது. எனவேதான் அத்தகைய அந்த பெண்கள் இன்று வரைக்கும் 90 வயதை தாண்டி மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒருவேளை உடல் பலகீனம், வயதினுடைய அடிப்படையில் உடல் பலகீனம் இருக்கலாம், ஆனால் மன பலகீனம் இந்த பெண்களை பாதிப்பதே இல்லை. அதே போன்றுதான் நம்முடைய ஆண்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது கடினமான உடல் வேலையை செய்திருக்கிறார்கள், நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழைத்திருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லவே முடியாது. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சுகமான வேலைகள் அன்றைக்கு கிடையாது, சுமையான வேலைகள் தான் அன்றைக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஆண்கள் தான் இன்று வரைக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் உள்ள ஆளுமையிலே மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள் என்றால் வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பார்ந்தவர்களை, கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், கடினப்பட்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேதனைகள் தான் இன்று வரைக்கும் அவர்களை இன்றைய நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து இருக்க செய்துகிறது. எனவேதான் இன்றைக்கு இந்த போராட்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய தலைமுறையினருக்கு நாம் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் எப்படிப்பட்ட தலைமுறையினர் என்றால், நாம் அப்படி ஆக்கிவிட்டோம், நம்முடைய கலாச்சாரம் அப்படி ஆக்கிவிட்டது, இந்த வாழுகின்ற நவீன நாகரிக உலகம் அப்படி ஆக்கிவிட்டது. எப்படி என்றால், ஒன்றில் ஈஸியாக வாழ வேண்டும், இல்லை என்றால் ஓசியாக வாழ வேண்டும், இல்லை என்றால் ஏசியில் வாழ வேண்டும். இதுதான் இன்றைய இளம் தலைமுறையினர். கொஞ்சம் குனிந்து கொஞ்சம் குனிந்து வேலை செய்ய வேண்டும் என்றால் ஏதோ அவர்களை கொலை செய்வது போன்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழைக்க வேண்டும் என்றால் என்னால் முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். உடல் வேலை மட்டுமல்ல, மன வலிமையிலும் இன்றைய இளைய தலைமுறையானது மிக மிக மன வலிமையில் குறைந்து காணப்படுகிறது. என்றால் இன்று நாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கலாச்சாரம் அப்படி ஆகிவிட்டது. உங்களுடைய குழந்தைகள் வீட்டிற்கு வருகிறார்கள், அந்த குழந்தைகளுக்கு காலை ஒரு ட்ரெஸ், பள்ளிக்கூடத்திற்கு ஒரு ட்ரெஸ், மாலை விளையாட்டுக்கு ஒரு ட்ரெஸ், நைட்டுக்கு ஒரு ட்ரெஸ், 4-5 ட்ரெஸ் குழந்தைகளுக்கு. முன்னொரு காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாங்கள் பார்த்து கொள்ளலாம், ஒரே ட்ரெஸ், அது காலேஜ் ட்ரெஸ். பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற பொழுது அதுதான் பள்ளிக்கூட ட்ரெஸ். மாலையில் வீட்டிலிருந்து வீட்டிற்கு வந்து விளையாடுகின்ற பொழுது அதுதான் விளையாட்டு ட்ரெஸ். தூங்குகின்ற பொழுது அதுதான் தூக்க ட்ரெஸ். ஒரே ட்ரெஸ் தான் அன்பார்ந்தவர்களே. வாழ்ந்தோம், நாம் எல்லாம் வாழ்ந்தோம். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் இதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. அன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தினுடைய வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தெரிந்தது. பஞ்சம், பசி, பட்டினி எல்லாம் நமக்கு தெரிந்தது. இதுதான் எங்கள் குடும்பத்தினுடைய எல்லை, இதுதான். இதற்கு மேல் எங்களுடைய குடும்பத்தினரால் ஒன்றும் செய்ய முடியாது, பெற்றோரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. எனவே அந்த வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இவைகளை எல்லாம் பார்த்து 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 நம்மை நாமே உருவாக்கி கொண்டோம், பக்குவப்படுத்தி கொண்டோம், பழக்கி கொண்டோம். அது எவ்வளவு தூரம் என்றால் அவமானப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே, பசியிட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்ற பொழுது சத்துணவு இல்லாத காலகட்டங்கள். பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கு வருகின்ற பொழுது பானையை திறந்து பார்த்தால் ஒன்றுமில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய பானையிலிருந்து பச்சை தண்ணியை அப்படியே குடித்து விட்டு மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு வாழ்க்கை முழுவதும் ஜாலியாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பட்ட வேதனைகள் அவர்களை உயர்த்தி இருக்கிறது. அந்த வேதனைகளிலே நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கையை தொலைத்து விடவில்லை. இதுதான் வாழ்க்கை. எனவே இழக்கப் போகிற அந்த நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அப்படியே தாக்கு பிடித்தார்கள். இன்றைய குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அதுதான் முன்னொரு காலகட்டத்திலே சோறு இல்லை என்பதுதான் பிரச்சனை. இன்றைய காலகட்டத்திலே சோறு திங்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. அந்த அருள் பணியாளர்களை நம்முடைய பெற்றோர்கள் சந்திக்கின்ற பொழுது, ஃபாதர் நல்ல ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக ஜெபிக்கணும்? பிள்ளை சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாறு ஒரு காலத்தில் இதே ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக இருந்தது என்றால் 50 வருடங்களுக்கு எடுத்துக்கொள்வோமே. ஸோ ஜெபிங்க ஃபாதர், ஏன் வீட்டில் கஷ்டமாக இருக்கிறது, அந்த கஷ்டங்கள் போக வேண்டும் என்பதற்காக. இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னவென்றால், நம்முடைய குழந்தைகள் வீட்டிற்கு வருகின்ற பொழுது அப்படியே அந்த பீரோவை திறக்கிறார்கள், டக்கடன்னு என்று அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுகிறது. அப்படியே சாப்பாட்டுக்கு வருகிறார்கள், இன்றைக்கு இந்த சாப்பாடு, இது வேண்டாம் எனக்கு, உடனடியாக அந்த சாப்பாடு, உடனே மேஜிக் மூலமாக அப்படியே டேபிளில் அந்த சாப்பாடு வருகிறது. என்ன நினைக்கிறார்கள்? வாழ்க்கை என்பது ஒரு மேஜிக் தானோ? ஆனால் இந்த மேஜிக்கு பின்னால பெற்றோர்கள் படுகின்ற கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. எனவே எல்லாமே ஈஸியாக இருக்கிறது, ஓசியாக இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை.
என்று நினைத்துக் கொள்வதால் இந்த குழந்தைகள் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் படிநிலையில் வருகின்ற பொழுது, வாழ்க்கையிலே ஒரு சில துன்பங்கள் வருகின்ற பொழுது அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்பார்ந்தவர்களே. அதுதான் இன்றைய இளைய தலைமுறையினுடைய பெரிய இழப்பாக இருக்கிறது. நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், குழந்தைகள், நம்முடைய கஷ்டங்கள் குழந்தைகள் படக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாபெரும் தவறு, ஒரு கலாச்சார தவறு. உங்களுடைய கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். சொல்லி சொல்லி வளர்த்து வாருங்கள் அன்பார்ந்தவர்களே. எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் கொஞ்சம் வயதாகி போன பிறகு நம்முடைய குழந்தைகள் தான் இந்த வாழ்க்கையை தூக்கி சுமந்து நடக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் இனி வாழ்க்கையை தூக்கி சுமக்க முடியாது. உங்கள் குழந்தை வாழ்க்கை யார் சுமப்பது? உங்கள் குழந்தைகள் தான் சுமக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. சின்ன ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடியவர் ஆப்பிள் போன் எல்லாம் வைத்திருக்கிறீர்கள் அல்வா? 80,000 ரூபாய், 90,000 ரூபாய் இப்போ எல்லாம் ஆப்பிள் ஃபோன் வைத்திருக்கிறீங்க. நாங்கள்லாம் ஆப்பிள் தான் வச்சுருக்கிறோம் சாப்பாட்டு அறையில். நீங்கள்லாம் என்ன வச்சுருக்கீங்க? ஆப்பிள் ஃபோனே வச்சுருக்கிறீங்க. அந்த 80,000 90 ரூபா ஆப்பிள் ஃபோன் இயக்குனர் ஸ்டீவ் ஜாப்ஸ், நிறைய உலகம் முழுவதும் அவருக்கு இன்று எக்கச்சக்கமான ஊழியர்கள், நிறைய வேலைக்காரர்கள், அதாவது பணியாளர்கள், வேலைக்காரர்கள், பெரிய பணக்காரர். புற்றுநோய், அந்த புற்றுநோய், கணைய புற்றுநோய் சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். என்று சாவார் என்பதையே அந்த மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள் கொடூரம். அப்படி இந்த சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிற பொழுது அவர் சொல்லுவார், எனக்கென்று பணியாளர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். நான் ஒருவரை பார்த்து இந்த வேலையை செய்ய என்றால் செய்து விடுவான். எனக்கு பதிலாக அவர்கள் அந்த வேலையை செய்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது நான் நினைக்கின்றேன், எனக்கு பதிலாக எவ்வளவு வேலை செய்தவர்கள் என்னுடைய நோயை எனக்கு பதிலாக சுமக்க முடியாது. எனக்கு பதிலாக எக்கச்சக்கமான வேலைகளை செய்து விடுகிறார்கள். ஆனால் எனக்கு பதிலாக என்னுடைய நோயை அவர்களால் சுமக்க முடியாது. என்னுடைய நோயை நான் தான் சுமக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் தான் சுமக்க வேண்டும். என்னுடைய நோய்க்காக அவர்கள் மருந்து சாப்பிட முடியாது. என்னுடைய நோய்க்காக நான் தான் மருந்து சாப்பிட வேண்டும் என்பதை உணர்கிறேன் என்று சாவதற்கு சில தினங்களுக்கு முன்பாக சொல்லிவிட்டார். இதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ஜாலியான வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்ப நினைக்கிறீர்கள். அது தவறு. உண்மையான வாழ்க்கையை கொடுங்கள், இயல்பான வாழ்க்கையை கொடுங்கள், யதார்த்தமான வாழ்க்கையை கொடுங்கள். துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்களை இல்லாத வாழ்க்கை நம்முடைய குழந்தைகளுக்கு வேண்டும் என்று எண்ணவே வேண்டாம் அன்பார்ந்தவர்களே. பவுலடியாருடைய துன்பங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த பவுலடியாருடைய வேதனையிலே வரிசை பட்டியல் வாய்ப்பாடு மாதிரி நான் வாசித்திருக்கிறேன். அந்த பவுலடியாருடைய வேதனையிலே ஒரு வேதனையை நம்முடைய இளைய தலைமுறையினர் சந்தித்து விடுவார்களா? நம்முடைய இளைய தலைமுறையினர் அதனை பார்த்து விடுவார்களா? அவர்களால் வாழ முடியுமா அன்பார்ந்தவர்களே? அவைகளையெல்லாம் தாண்டி இந்த மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அதை தான் சொல்லுவார்கள், உடல் உள்ள ஆன்மீக பலம் நலம் என்று சொல்லுவார்கள். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் தயவு செய்து நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? துன்பப்பட கற்றுக் கொடுங்கள், வேதனைப்பட கற்றுக் கொடுங்கள், ஓசையில் வாழக்கூடாது என்று சொல்லிக் கொடுங்கள், ஈஸியாக வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லிக் கொடுங்கள், அவமானப்படுவதற்காக கற்றுக் கொடுங்கள். அப்படி இல்லாத ஒரு காரணத்தினால் தான் துன்பங்கள் வாழ்க்கையில் சந்திக்க முடியாத தைரியம் இல்லாத ஒரு காரணத்தினால் தான் 10வது வகுப்பிலே மதிப்பெண் குறைந்து விட்டது என்றால் 12வது வகுப்பிலே தேர்ச்சி பெறவில்லை என்றால் வாழ்க்கை முடிந்து விடுகிறது, கேவலமாக இருக்கிறது. பவுலடியாருடைய வாழ்க்கையோடு இளைய தலைமுறையினரே, அன்பு குழந்தைகளை, உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு சிறு துரும்பு அளவுக்கு உங்களால் துன்பங்களை, வேதனைகளை, அவமானங்களை சந்திக்க முடியவில்லை என்றால், இதோ நம்முடைய 2 திருத்தூதர்களும் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்க்கையை சந்தித்திருக்கிறார்கள், தலை நிமிர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். பவுலடியார் தன்னுடைய, அதாவது திருத்தூதர் பணிகள், அதுதான் பவுலுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தக்கூடியது. 27, 28 இந்த கடைசி 2 அதிகாரங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்தீர்கள் என்றால், கப்பலிலே பயணம் செய்கிறார், ரோமைக்கு போக வேண்டும் என்பதற்காக கப்பலிலே பயணம் செய்ய, கப்பல் சிதைவுறுகிறது. எல்லாரும் நவம்பர் மாதம் குளிர், நீங்கள் இத்தாலி இல்லை என்றால் ஐரோப்பா நாட்டிலே வாழ்ந்தீர்கள் என்றால் நவம்பர் மாத குளிர் கடுமையான குளிராக இருக்கும். அதுவும் கடலிலே, அந்த கடல் குளிர்ந்த நீரிலே எவ்வளவு குளிராக இருக்கும் என்பதை அதை பார்த்து அனுபவித்தால் தான் முடியும். காலை வைக்க முடியாது, பனிக்கட்டி போல உறைந்திருக்கும். அந்த கப்பல் சிதைவுண்ட நேரத்திலே சாகவில்லை, பவுலடியார் சாகவில்லை, கூட இருந்தவர்கள் செத்து போகிறார்கள். பவுலடியார் சாகவில்லை.
கப்பலுடைய அந்த மரத்துண்டு ஒன்றை பிடித்து கொண்டு நீந்தி கரை சேருகிறார். காரணம் என்ன? மனதிலே ஒரு வைராக்கியம் இருக்கிறது, ஒரு எண்ணம் இருக்கிறது. என்னுடைய சாவு ரோமையில் தான், அதற்கு முன்பாக நான் சாக மாட்டேன், எவ்வளவு வேதனைப்பட்டாலும் சாக மாட்டேன். கரை சேருகிறார். சேர்ந்த இடமோ மால்டா தீவு. அது ஒரு அருமையான நாடு. அந்த தீவில் எல்லாரும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள், நெருப்பு மூட்டி. இவரும் அந்த குளிர்ந்த கடலிலிருந்து வந்த காரணத்தினால் அவர்களோடு சேர்ந்து குளிர் காய்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். தீ நெருப்பு மூட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படி விறகை தூக்கி போடுகிறார்கள். அந்த விறகிலிருந்து ஒரு விரியன் பாம்பு ஒன்று இவருடைய கைக்குள் சுத்தி கொள்கிறது. அசரவே இல்லை, மயங்கவே இல்லை. அவர்கள் எல்லாரும் நினைக்கிறார்கள் இவன் இப்பொழுது மயங்கி விழுவான் என்று. அசரவே இல்லை. கடைசியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மக்கள் இவருடைய அந்த தளராத உள்ளத்தை பார்த்து அப்படியே அதிசயித்து போகிறார்கள். இறுதியாக அந்த மக்களே அவருக்கு அன்பளிப்புகள் பல கொடுத்து ரோமைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையிலே அவமானங்கள் பட வேண்டும், வேதனைகள் பட வேண்டும். சிறு குழந்தைகளே, உங்களுடைய அறைகளிலே எழுதி போடுங்கள், அவமானங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று. நான் சொல்லுவது உங்களுக்கு விசித்திரமாக இருக்கும். துன்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று உங்கள் மனதிலே எழுதி வையுங்கள். நெற்றிகளிலே எழுதி வையுங்கள் என்றால் நெற்றியிலே எழுதி வைப்பது அல்ல, உங்கள் சிந்தனைக்குள்ளே எழுதி வையுங்கள். அப்பொழுதுதான் இனி வருகின்ற இந்த 21வது நூற்றாண்டு, கால் நூற்றாண்டு முடிந்திருக்கிறது, அடுத்த கால் நூற்றாண்டு தொடங்க போகிறது. உங்களால் வாழ முடியும், நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே தாக்கு பிடிக்க முடியும், தடைகளை தாண்ட முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே பெற்றோர்கள், குழந்தைகள், எதிர்கால தலைமுறையினர் துன்பங்களை தாங்க வேண்டும். துன்பங்கள் வாழ்க்கையினுடைய பகுதி என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற் போன்று உறுதிப்பட வாழ வேண்டும் என்று தொடர்ந்து இந்த வழிபாட்டில் ஜெபிப்போம். ஆமேன்.